கோவையில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். எல்லா பணமும் அங்க நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு போயிடுது. எங்களுக்கு நாங்க 20 ரூபா வரி கட்டினா அதுல இருந்து எங்களுக்கு 2 ரூபா கூட கையில திருப்பி வரதில்ல. இவங்க ஆளுமையில இருந்த கட்சி டிஎம்கே பல வருடங்களாக ஆளுமையில இருந்த கட்சி. வரி கொடுத்ததுக்கு ஈடா வரி பணத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கே திருப்பி வரக்கூடிய அந்த நிலைமையில ஆட்சி பண்றோம். அப்படின்னா நான் இதை முன்னாடி சொல்றேன், கோயம்புத்தூர்ல இருந்த போதே சொல்றேன். கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டுக்கு மேக்சிமம் ரெவென்யூ கொடுக்குது. கோயம்புத்தூர்காரங்க எல்லாரும் எழுந்து நின்று நாங்க தானே அங்க மேக்சிமம் கொடுக்குறோம், எங்களுக்கே எல்லா பணமும் வருதா இல்லையா, நாங்க கட்டின வரியில எவ்வளவு பணம் எங்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்கன்னு கேட்டா நம்ம அரியலூர் என்ன ஆகும், ராமநாதபுரம் என்ன ஆகும், அதே மாதிரி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி பிரதமர் டெல்லியிலேருந்தே மானிட்டர் பண்றக்கூடிய விருதுநகரும் ராமநாதபுரமும் என்ன ஆகும். இப்படியா யோசிச்சு நம்ம எல்லாத்துக்கும் டிஎம்கே நின்று கேள்வி கேட்கணும். அவங்க சொல்ற பிரச்சாரத்தை நம்பிக்கிட்ட சரி இது ஏதோ அவங்க சொல்றது நிஜமா தான் இருக்கும் போல் இருக்கு, ஐயா எப்படி அப்படின்னு நம்ம திருப்பி நம்ம ஆட்களே கேள்வி கேட்கறத விட்டுட்டு, ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம், நீங்க ஆட்சியில இருக்கும்போது இப்ப ஆளுமையில இருக்கும்போது என்ன பண்றீங்க, எந்த மாவட்டத்துக்கு எப்படி பண்றீங்க, கொஞ்சம் விவரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம தைரியமா கேட்கணும். ஏன்னா மோடி ஐயா யாருக்கும் குறை வைக்காம ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இங்கதான் வன்மம், எங்களுக்கு நீ ஓட்டு போடல நான் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த வன்மத்தோட நடக்கிற ஆட்சி. அதை நமக்கு நின்று கேள்வி கேட்கக்கூடிய திறமை நம்ம கிட்ட இருக்கணும். நான் அந்த விஷயத்தை படிக்கணும். இன்னொன்று உங்களுக்கு நான் சும்மா உதவிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், உங்களுக்கு தெரியாம இருக்காது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை சேரக்கூடாது, வந்துடுச்சுன்னா அது மோடி ஐயாவுக்கு பெருமையா சேர்ந்துருமோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட ஒன்னா நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம். எல்லாத்துக்கும் சட்டமன்றத்தில் போய் அவங்களுக்கு நம்பர் பலம் இருக்குன்றதுனால தீர்மானம் போடுவோம், மோடி ஐயாக்கு எகென்ஸ்டா இல்ல இது எங்களுக்கு வர வேணாம் தீர்மானம் போடுவோம். மீதி மாநிலங்கள் எல்லாவற்றிலும் அந்த திட்டங்கள்லாம் போறதுனால அந்த மக்களுக்கு நல்லது செய்யுது. இங்க நாங்க அந்த நல்லது வந்துருச்சுன்னா மோடி ஐயாக்கு கிரெடிட் போயிடுமே, நாங்க வர விட மாட்டோம். எப்படி வர விட மாட்டோம்? சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றுவோம். இல்லையா ஹை கோர்ட்டு, செஷன்ஸ் கோர்ட்டு, வகையா போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதை தடுத்து நிறுத்துறதுக்கான இல்லாத சட்டங்கள் எல்லாம் கோட் பண்ணி தடுத்து நிற்கிறது. அவங்க காலத்துல தடுத்து நிற்கப்பட்ட ஜல்லிக்கட்டு திருப்பி கொண்டவர் மோடி. அப்ப தடுத்து நிறுத்தப்பட்டது காங்கிரஸ் மூலமாக. அனிமல் வெல்ஃபேர் போர்டு இதுல அதுவும் ஒரு மிருக வதை, மிருகத்தை சித்திரவதை பண்றது, அதனால நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தினது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு தோழமையா இருந்த டிஎம்கே ஒத்துழைச்சாங்க. அதை மோடி ஐயா திருப்பி எடுத்துட்டு கொடுத்து தமிழக கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியமான சின்னம், அது தமிழ்நாட்டுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னவர். இவங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னா அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில சட்டமன்றத்துல தீர்மானம் போடுவோம், இல்ல கோர்ட்ல போய் நடக்க விடாம தடுப்போம், இல்ல 3 ப்ரொட்டஸ்ட் மார்ச். இங்க எப்ப பாரு ப்ரொட்டஸ்ட், கீழே இறங்கி கருப்பு கொடியை காட்டி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் பேச்சுக்கு சொல்றேன். கல்வி திட்டம் நாடு முழுவதும் எல்லாரும் நல்லா எடுத்துக்கிட்டே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட PM ஸ்ரீ எஜுகேஷன் நம்மளுக்கு வேணும், அந்த ஸ்கூல்ஸ் நம்மளுக்கும் வரணும், வந்த கல்வி தரம் உயரும் அப்படின்னுட்டு PM ஸ்ரீ எங்களுக்கு வேணும்னு போய் கேட்கிறாரு. PMட்டே போய் சொல்றாரு, இத்தனை நாளா ஏதோ நின்றுடுச்சுங்க, நீங்க எங்களுக்கு கொடுங்க. அவங்க தோழமை கட்சிக்குள்ளவே இந்த கிரிக்கெட் மேட்ச்ல சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச், நீங்களும் இன்னொரு கட்சியும் விளையாடுறீங்க மேட்ச், ஆனா அது ஃப்ரெண்ட்லி மேட்ச். ஏன்னா யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, யார் தோத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கிரிக்கெட் விளையாடுறது. அசலான போட்டி இல்ல, நிஜமான போட்டி இல்ல. அந்த மாதிரி அவர் போய் அங்க கேட்டாரு, எனக்கு PM ஸ்கூலுக்கு கொடுங்க. அவங்க தோழமை கட்சியா இருக்கக்கூடிய CPI சொல்லிச்சு, எங்களை கேட்காம எப்படி போனேன்.
எப்படி கூட்டிட்டு வருவே பிஎம் ஸ்ரீ ஸ்கூலு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஏதோ பண்ணிக்கிறாங்க. ஆனா இம்பார்ட்டன்ட்லி அவரு அதை போய் கேட்டு பிஎம் கிட்ட இருந்து எனக்கு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் கொடுங்க. இங்க எதுக்கு எடுத்தாலும் எஜுகேஷன்னா ப்ரொடெஸ்ட், மக்களுக்கு உதவக்கூடிய. இன்னைக்கு பாக்குறீங்க நீங்க, நீட் வந்த காலத்துல வர விடாம தடுத்து, அதை தவிர இப்பவும் அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது என்ன, வந்த முதல் நாள் நீட்டை தூக்கி போட்டுருவேன் வெளியில. வந்த பிறகு புரியுது, கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைகள் இன்னைக்கு நீட் மூலமா நல்லபடியா காலேஜ்ல போய் படிக்கிறாங்க. அந்த நீட் மூலமா தான் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாறுதல், திருப்பம் ஏற்படுது. நாங்க நினைக்கிறேங்க எங்களால படிக்க வைக்க முடியுமா டாக்டரா என் பொண்ணு, அது நீட் வந்ததுனால முடிஞ்சிச்சு. இல்லைன்னா நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான் மூலமா காலேஜ் நடத்துறோம், அதுல கேபிடேஷன் ஃபீ வாங்கிக்கிறோம், அந்த கேபிடேஷன் ஃபீ மூலமா நாங்க எங்க சொத்தை வளர்த்துக்கிறோம். அதனால நீ கேபிடேஷன் ஃபீ கொடுக்க முடியலன்னா உனக்கு சீட் இல்ல அப்படின்ற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சுயநல பாவனையோட நடத்திட்டு இருந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல நாங்க தான் பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்தோம். எங்கங்க இன்னைக்கு நீட் மூலமா ஏழை பிள்ளைகள் போய் படிக்கிறாங்க. அது எடுத்துட்டு வந்தது மோடி ஐயா. இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ப்ரொடெஸ்ட் பண்றது, இல்ல கோர்ட்டுக்கு போறது, இல்ல சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறது, தமிழக மக்களுக்கு மத்திய அரசின் மூலமா வரக்கூடிய நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டில் வன்மத்துடன் திமுக ஆட்சி நடத்தி வருகிறது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார். அதனை பார்த்தோம். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம்.